வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 22 ஜனவரி 2025 உங்களுக்காக மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து சற்றே மேற்காக நகர்ந்திருக்கக்கூடிய அந்த உயரழுத்தம் காரணமாக வீசப்படக்கூடிய வறண்ட காற்று தமிழகத்தை நோக்கி கடலோர மாவட்டங்களை நோக்கி தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கைக்கு கீழே பூமத்திய ரேகை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக வீசப்படக்கூடிய காற்றின் காரணமாக கிழக்கு திசை காற்றின் காரணமாக இலங்கை உட்பட பல பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. எங்கே எப்படின்னு பார்க்கலாம். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்பை பொறுத்தவரையிலும் ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் சில பகுதிகளில் கனமழை பதிவாகும். இன்று காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம், தூத்துக்குடி பகுதிகள், திருநெல்வேலியில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், பிற்பகலுக்கு பிறகாக உட்புற மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும், குறிப்பாக மாஞ்சோலை, தென்காசி, குற்றாலம் பகுதிகள் சில பகுதிகளில் கனமழையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குமரியின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளில், தென்மேற்கு பகுதிகளில் கனமழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தென்கேரள பகுதிகளில் லேசான மழையும், டெல்டா மாவட்டங்கள் நாகை, காரைக்கால், திருவாரூர், தஞ்சை, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. பிற மாவட்டங்கள் சென்னை உள்பட வட மற்றும் உட்புற மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், கொங்கு பகுதிகளில் ஒரு வறண்ட வானிலை நிலவுவதற்கு வாய்ப்பு. குறைந்தபட்ச வெப்பநிலை உதகை மற்றும் கொடைக்கானல், உதகை, நீலகிரி, கொடைக்கானல், வால்பாறை, ஏலகிரி, ஏற்காடு இந்த பகுதிகள், சேலம், தருமபுரி இந்த பகுதிகளிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதை பற்றின அப்டேட் மீண்டும் அடுத்த காணொலியில் நம்ம நாளை காலையில் பார்க்கலாம். மழையானது ஒரு சில பகுதிகளில் நாளை குறையக்கூடும். என்ன அப்படிங்கிறது நாளைக்கு காணொலியில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த சுற்று மழை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 30, 31ஆம் தேதிகளில் இருப்பதற்கு வாய்ப்புகள், அது பெரும்பாலும் தென் தமிழகத்திலே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை பை, see you, have a nice day.